Hi students, welcome to our channel. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா 10th ஸ்டாண்டர்ட் தமிழுக்கு இந்த half yearly examination 2024 கான லாஸ்ட் மினிட் இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस பார்க்க போறோம். சோ இத பார்க்கிறதுக்கு முன்னால நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கங்க. அப்பதான் ஃபியூச்சர்ல நீங்க எந்த ஒரு வீடியோ மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். இப்போ இந்த பர்టిక్యులர் வீடியோல உங்களுக்கு கம்ப்ளீட்டா எல்லா क्वेश्चंसமே நான் கொடுத்திருக்கேன். குருவினா அதாவது 2 மார்க், 3 மார்க், 5 மார்க், 8 மார்க். இதுல நான் சொல்லக்கூடிய இந்த क्वेश्चंस மட்டும் நீங்க தரவா படிச்சீங்கன்னா இந்த செக்ஷன்ஸ் அண்ட் பார்ட்ல வரக்கூடிய எல்லா क्वेश्चंसமே கம்ப்ளீட்டா நீங்க அட்டெண்ட் பண்ணலாம். 100க்கு 90 மார்க்குக்கு மேல நீங்க எடுக்கலாம். சோ அதுக்கான அஷூரன்ஸ் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். சோ இதுல சொல்லிருக்கக்கூடிய எந்த ஒரு क्वेश्चனையும் நீங்க ஒமிட் பண்ணாம படிச்சுக்கோங்க. சரியா? ஃபர்ஸ்ட் குருவினா பகுதி 2ல பிரிவு 1ல வரக்கூடிய கேள்விகள் 4x2 8 மார்க் நீங்க எடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த क्वेश्चंस எல்லாத்தையும் இதுல நீங்க படிச்சிருங்க. வேங்கை என்பதை தொடர்மொழியாகவும் பொதுமொழியாகவும் எழுதுக. மண்ணும் சிலம்பே மணிமே கலைவடிவை முன்னும் நினைவால் முடிதால வாழ்த்துவோமே. இவ்வடிகளில் இடம்பெற்றுள்ள காப்பியங்களை தவிர எஞ்சியுள்ள 5 காப்பியங்களின் பெயர்களை எழுதுக. தற்கால உரைநடையில் ஸ்லேடை அமையும் நயத்திற்கு எடுத்துக்காட்டு தருக. வசன கவிதை குறிப்பு வரைக. தண்ணீர் குடி, தயிர் குடம் ஆகிய தொகைநிலை தொடர்களை விரித்து எழுதுக. தொடரில் அமைக்க. மா அல் பொருளும் இலக்கண குறிப்பும் தருக. விருந்தினரை மகிழ்வித்து கூறும் முகமன் சொற்களை எழுதுக. இரடி பொம்மல் பெருகுவீர் தொடர் உணர்த்தும் பொருளை எழுதுக. மருத்துவத்தில் மருந்துடன் அன்பும் நம்பிக்கையும் ஆற்றும் பாங்கினை எழுதுக. உயிர்கள் உருவாகி வளர ஏற்ற சூழல் பூமியில் எவை எவை என பரிபாடல் வழி அறிந்தனவற்றை கூறுக. கலிந்த பெரும் கேள்வியினால் என கேட்டு முழுது உணர்ந்த கபிலன் பொலிந்த பெரும் காதல் மிகு கேண்மையினான் இடைக்காட்டு புலவன் தென்சொல். இவ்வடிகளில் கலிந்த பெரும் கேள்வியினான் யார்? காதல் மிகு கேண்மையினான் யார்? அமர்ந்தான் பகுபத உறுப்பிலக்கணம் தருக. இந்த அறை இருட்டாக இருக்கிறது. மின்விளக்கியின் சொடுக்கி எந்த பக்கம் இருக்கிறது? இதோ இருக்கிறதே, சொடுக்கியை போட்டாலும் வெளிச்சம் வரவில்லையே, மின்சாரம் இருக்கிறதா இல்லையா? மேற்கண்ட உரையாடலில் உள்ள வினாக்களின் வகைகளை எடுத்து எழுதுக. வரகில் சமைத்த உணவு மழைக்கால மாலையில் சூடாக உண்ண சுவை மிகுந்திருக்கும். இத்தொடரில் அமைந்துள்ள முதல் பொருள் கருப்பொருள்களை வகைப்படுத்தி எழுதுக. கலைஞர் பழுமரக்கனி பயன் கொள்ளும் பேச்சாளர், படித்தவரை கவரும் ஆற்றல் கொண்ட எழுத்தாளர், பேராசிரியர் அன்பழகனார். இக்கூற்றை அயற்கூற்றாக எழுதுக. உறங்குகின்ற கும்பகர்ண எழுந்திராய் எழுந்திராய், காலதூதர் கையிலே உறங்குவாய் உறங்குவாய். கும்பகர்ணனை என்ன சொல்லி எழுப்புகிறார்கள்? எங்கு அவனை உறங்கச் சொல்கிறார்கள்? கீழ்வரும் தொடர்களில் பொருந்தாத கருப்பொருளை திருத்தி எழுதுக. உழவர்கள் மலையில் உழுதனர். முல்லைப்பூ செடியை பார்த்தவாறே பரதவர் கடலுக்கு சென்றனர். பாசவர் வாசவர் பல்நிலை இளைஞர். சிலப்பதிகாரம் காட்டும் இவ்வணிகர்கள் யாவர்? மெய்கீர்த்தி பாடப்படுவதன் நோக்கம் என்ன? வறுமையில் படிப்பின் மீது நாட்டம் கொண்டவர் மாப்போசி என்பதை சான்று தருக. புறத்திணைகளின் எதிரெதிர் திணைகளை அட்டவணைப்படுத்துக. குறள் வெண்பாவின் இலக்கணத்தை எழுதி எடுத்துக்காட்டு தருக. குறிப்பு வரைக. அவயம். காலக்கழுதை கட்டெரும்பானதும் கவிஞர் செய்வது யாது? தீவக அணியின் வகைகள் யாவை? காய்மணியாக முன்னர் காய்ந்தன காய்ந்தேன் ஊமை உணர்த்தும் கருத்து யாது? நச்சுப்படாதவன் செல்வம். இத்தொடரில் நச்சுப்படாதவன் என்ற சொல்லுக்கு பொருள் தருக. கரம்பிடும்பை இல்லார். இத்தொடரின் பொருள் கூறுக. தஞ்சம் எளியர் பகைக்கு இவ்வரிக்குரிய அசைகளையும் வாய்ப்பாடுகளையும் எழுதுக. வறுமை காரணமாக உதவி கேட்டு வருபவரிடம் தன்மானத்தை எள்ளி நகையாடுவது குறித்து குறளின் கருத்து யாது? இந்த 29 क्वेश्चंस படிச்சிட்டீங்கன்னா 4 2 மார்க்குமே எழுதிடலாம். இந்த பகுதியில் இந்த பிரிவுல கேட்கக்கூடியது. அடுத்து பகுதி 2 பிரிவு 2 5x2 10 மார்க். இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மொழிபெயர்ச்சி பகுதிகளில் இருந்து கேட்பாங்க. இலக்கண குறிப்பு இது 1 மார்க்லயும் கேட்கலாம், இந்த 2 மார்க் பகுதியிலையும் கேட்கலாம் உங்களுக்கு. அடுத்து பகுபத உறுப்பிலக்கணம் இதை பார்த்துக்கிறங்க. இந்த பகுபத உறுப்பிலக்கணம் கண்டிப்பா ஒரு 2 மார்க்ல வரும். 11 தான் இருக்குது. இந்த 11 படிச்சிட்டிங்கன்னா ஒரு 2 மார்க் எழுதிடலாம். அடுத்து கலை சொற்கள் ஒரு 2 மார்க்ல வரும். இவ்வளவுதான் இருக்குது. இந்த கலை சொற்கள் மட்டும் பார்த்துக்கிறங்க. இதுல இருந்து 2 கலை சொற்கள் கேட்டுருவாங்க. அதுக்கப்புறம் இந்த பகுதி பிரிவுல கேட்கக்கூடிய கேள்விகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழெண்கள், அப்புறம் இரு சொற்களையும் ஒரே தொடரில் அமைத்து எழுதுக. நிறுத்தற் குறியிடுக. பிறமொழி சொற்கள், வினா வகையையும் விடை வகையையும் காட்டுக. ஆசிரியப்பாவின் வகைகள், இரு தொடர்களை ஒரே தொடராக்குக. சொற்களின் கூட்டு பெயர்களை எழுதுக. அகராதியில் காண்க. எழுவாயை செழுமை செய்க. சொல்லை கண்டுபிடித்து புதிரை விடுவிக்க. ஊர் பெயர்களின் மறுவை எழுதுக. உவமையை பயன்படுத்தி சொற்றொடர் அமைக்க. தொகை சொற்களை கண்டுபிடித்து தொடரில் அமைக்க. சரியா?
இது வந்து இந்த பகுதியில் கேட்கக்கூடியது. இதெல்லாத்தையும் படிச்சிட்டிங்கன்னா இந்த 5x2 10 மார்க் எடுத்துடலாம். நெக்ஸ்ட் சிறுவினா பகுதி 2ல் பிரிவு 2, 3 இரண்டுலையும் பிரிவு 2ல் 2 கொஸ்டின் எழுதணும், பிரிவு 3ல் 2 கொஸ்டின் எழுதணும். சரியா? இதுல உங்களுக்கு மனப்பாட பாடலும் சேர்ந்து வந்துடும். ஸோ அதையும் படிச்சிட்டிங்கன்னா இந்த பகுதியில் நம்ம ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம். தமிழெண்ணையை வாழ்த்துவதற்கான காரணங்களாக பாவலரேறு சுட்டுவனையாவை தமிழ் அழகனார் தமிழையும் கடலையும் இருட்டுற மொழியும் பாங்கினை விளக்குக. சோலை பூங்கா காற்றும் மின்விசிறி காற்றும் பேசிக்கொள்வது போல் ஒரு உரையாடல் அமைக்க. தோட்டத்தில் மல்லிகை பூ பறித்த பூங்கொடி வரும் வழியில் ஆடு மாடுகளுக்கு தண்ணீர் தொட்டியில் குடிநீர் நிரப்பினால். வீட்டினுள் வந்தவள் சுவர் கடிகாரத்தில் மணி பார்த்தால். இப்பத்தியில் உள்ள தொகைநிலை தொடர்களின் வகைகளை எழுதுக. கண்ணே கண்ணுரங்கு காலையிலே நீ எழும்பு மாமலை பெய்கையிலே மாம்பூவே கண்ணுரங்கு பாடினேன் தாலாட்டு ஆடி ஆடி ஓய்ந்துரங்கு. தாலாட்டு பாடலில் அமைந்துள்ள தொடர் வகைகளை எழுதுக. கூத்தனை கூத்தன் ஆற்றுப்படுத்தல் கூத்தராற்றுப்படை எவ்வாறு காட்டுகிறது. மாளாத காதல் நோயாளன் போல் என்னும் தொடரில் உள்ள ஓமை சுட்டும் செய்திகளை விளக்குக. இன்றைய அறிவியல் கண்டுபிடிப்புகள் மனிதனை மேம்படுத்துகின்றனவா என்பது குறித்து சிந்தனைகள் முன்வைத்து எழுதுக. மன்னன் இடைக்காடனார் என்ற புலவனுக்கு சிறப்பு செய்தது ஏன் விளக்கம் தருக. முயற்சி திருவினையாக்கும் முயற்றின்மை இன்மை புகுத்திவிடும். இக்குரட்பாவில் அமைந்துள்ள பொருள்களின் வகையை சுட்டி எழுதுக. வைத்தியநாதபுரி முருகன் குழந்தையாக அணிந்திருக்கும் அணிகலன்கள் உடன் செங்கிரை ஆடிய நயத்தை விளக்குக. தமிழ் மொழிக்காக கலைஞர் செய்த சிறப்புகளுள் நீங்கள் அறிந்து கொண்ட 2 எழுதுக. முதல் மழை விழுந்ததும் என்னவெல்லாம் நிகழ்வதாக கூப்பாரா கவி பாடுகிறார். தலையை கொடுத்தேனும் தலைநகரை காப்போம் இடம் சுட்டி பொருள் விளக்கம் தருக. சங்க இலக்கியங்கள் காட்டும் அறங்கள் இன்றைக்கும் தேவையானவை என்பதற்கு சில எடுத்துக்காட்டுகள் தருக. ஆசிரியப்பாவின் பொது இலக்கணத்தை எழுதுக. சித்தாளின் மனச்சுமைகள் செங்கற்கள் அறியாது இடம் சுட்டி பொருள் தருக. ஜெயகாந்தன் கதை மாந்தர்கள் அந்த கூறுகளுக்கு குறிப்பிட தவறுவதில்லை என்று அசோகமித்திரன் கூறுகிறார். இக்கூற்றை மெய்ப்பிக்கும் செயல் ஒன்றை தர்க்கத்திற்கு அப்பால் கதைமாந்தர் வாயிலாக விளக்குக. எவையெல்லாம் அறியேன் என்று கருணையன் கூறுகிறார். வேலோடு நின்றான் இடு என்றது போன்றும் கோலோடு நின்றான் இரவு குரலில் பயின்று வரும் அணியை விளக்குக. அடுத்து பகுதி 4 பிரிவு 4ல் கேட்கக்கூடிய கேள்விகள். இது வந்து 5x5 25 மார்க் நீங்க இதுல எடுத்துடலாம். இதுல கேள்வி 38 பார்த்தீங்கன்னா நெடுவினாக்கள் வரும். இதுல சொல்லியிருக்கக்கூடிய இந்த நெடுவினாக்கள் மட்டும் படிச்சிட்டிங்கன்னா இந்த ஒரு நெடுவினா நம்ம இந்த ஒரு 5 மார்க் கேள்வி எண் 38 அட்டன் பண்ணிடலாம். இல்லை பார்த்துக்கிறங்க என்னென்ன கொஸ்டின்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு. இதுல ரொம்ப முக்கியமானதுன்னு கேட்டீங்கன்னா இந்த சிலப்பதிகார மருவூர் பாக்க வணிக வீதிகளை இக்கால வணிக வளங்களோடும் அங்காகளோடும் ஒப்பிட்டு எழுதுக. இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அதுக்கப்புறம் இந்த முல்லைப்பாட்டில் உள்ள கார்கால செய்திகளை விவரித்து எழுதுக. இது ரொம்ப முக்கியமானது. அப்புறம் இந்த புயலிலே ஒரு தோணி, இதுவும் ரொம்ப முக்கியமானது. தென் அவ்வளோதான். ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸ். அப்புறம் இந்த மெய்கீர்த்தி பாடலின் நயம். கேள்வி எண் 39ல் உங்களுக்கு கடிதம் வரும். சரியா? இந்த கடிதத்தில் இந்த 4 கடிதம் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு கடிதம் இதுலேருந்து கண்டிப்பாக வந்துடும். கேள்வி எண் 40 காட்சியை கண்டு கவினுரை எழுதுக. இது உங்களுக்கு புத்தகத்தில் இருக்கக்கூடிய படம் தான் கொடுப்பாங்க. புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 4, 5, 6 ஒரு 7 படம் இருக்குது, 8 படம் இருக்குது. ஸோ இந்த 8 படத்தை பார்த்துட்டிங்கன்னா கண்டிப்பாக இதுலேருந்து நமக்கு ஒரு படம் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ அதனால் அதை நம்ம அந்த கேள்வியும் அட்டன் பண்ணிடலாம். அடுத்த கேள்வி எண் 41 வந்து படிவம். இதில் 2 படிவம் தான் இருக்குது. ஒன்று மேல்நிலை சேர்க்கை படிவம், இன்னொன்று நூலக உறுப்பினர் படிவம். ஸோ 2ல் ஏதாவது ஒன்று நம்ம கேட்பாங்க. 2 கொஸ்டினுமே நம்ம பார்த்துக்கணும். அடுத்து 42 தமிழாக்கம். சரியா? உங்களுக்கு புத்தகத்தில் இருக்கக்கூடிய தமிழாக்கம் தான் கேட்பாங்க. இது எல்லாமே உங்களுக்கு புத்தகத்தில் இருக்கக்கூடிய தமிழாக்கம். சரியா? ஸோ அந்த பகுதியில் நீங்கள் 25 மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம். இப்போ அடுத்து பகுதி 5 நெடுவினா பகுதி 3x8 24 மார்க் இந்த பகுதியில் கேட்பாங்க. ஒரு 11 கொஸ்டின்ஸ் மட்டும் நான் சொல்லியிருக்கேன். இந்த 11 கேள்விகள் மட்டும் நீங்கள் தரவா படித்தாவே போதும். கண்டிப்பாக இந்த 3x8 24 மார்க் உங்களால் ஸ்கோர் பண்ண முடியும். தமிழின் சொல்வளம் பற்றியும் புதிய சொல்லாக்கத்திற்கான தேவை குறித்தும் தமிழ் மன்றத்தில் பேசுவதற்கான உரை குறிப்பு, அப்புறம் அழகிரிசாமியின் ஒருவன் இருக்கிறான் சிறுகதை, அப்புறம் கோபல்லபுரத்து மக்கள் கதை, அப்புறம் கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றே இந்த கொஸ்டின், அப்புறம் நாட்டு விழாக்கள் விடுதலை போராட்ட வரலாறு இது கட்டுரை, அப்புறம் அன்னமையா என்னும் பெயர், அப்புறம் இது ஒரு கட்டுரை மாணவன் கொக்கை போல,
கருணையனின் தாய்மறைவுக்கு வீரமா முனிவர் பூக்கள் போன்ற ஓமைகளால் உருவகம் மலர்களால் நிகழ்த்திய கவிதாஞ்சலி. சான்றோர் வளர்த்து தமிழ், இது ஒரு கட்டுரை. விண்வெளியில் கல்பனா சாவ்லா, இது ஒரு கட்டுரை. அப்புறம் நிகழ்கலை வடிவங்கள். சரியா? இந்த 11 கேள்விகள் பார்த்துட்டிங்கன்னா 3 நெடுவினாவுமே அட்டன் பண்ணிடலாம். 3 × 8 24 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிடலாம். புக் பேக் 1 மார்க் கொஷின்ஸ் தரவு பண்ணிவிட்டு கொஞ்சம் இன்டீரியர் கொஷின்ஸும் படிச்சிட்டிங்கன்னா 1 மார்க்லேயும் ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம். அப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்ம 100க்கு 90 மதிப்பெண்களுக்கு மேலே எடுத்துடலாம். சரியா? ஸோ இந்த வீடியோ மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.